பொன்னம்பலமும் மங்களமும் செல்வம் வீட்டிற்கு வந்திருந்தனர். அஞ்சலியை காண. அஞ்சலி இருவரையுமே புன்னகை முகத்துடன் எதிர்கொண்டாள். அத்தை, மாமா என்று சொந்தத்துடனே பேசினாள். அவளின் பேச்சு புதிதாக பார்ப்பவரைப் போல் அல்லாமல் சொந்தம் போலவே காட்டியது. பொன்னம்பலம் வியந்து பின்பு மகிழ்வுற்றார் அவளின் கள்ளம் கபடமற்ற அன்பில். ஆனால் மங்களம்தான் அவளிடம் சற்று தள்ளியே நின்றார். அதில் அஞ்சலி முகம் பொம்பினாலும் அவளின் இயல்பு அவளை மாற்றியது. மங்களத்தை பொறுத்தவரை தன் சொந்தமான மதுமிதாவே உயர்ந்தவள் ஆயிற்றே. அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சரி. அம்மணி, நாங்க கிளம்புறோம். 3 பேரும் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போவோன்னு. இல்லைங்க பெரியம்மா, இன்னைக்கு நாங்க பொள்ளாச்சி மாசாணி கோயிலுக்கு போறோம் பெரியம்மா. எப்படி அம்மணி போறீங்க? பஸ்ல தானுங்க பெரியம்மா. வேணாம் அம்மணி, இருங்க, நம்ம மகிழ் கிட்ட சொல்லி கார் அனுப்ப சொல்றேன். கார்லயே போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு பொன்னம்பலம் சென்று விட்டார். மகிழ்வேந்தனே அவர்களை அழைத்து செல்ல வந்தான். அதில் அஞ்சலிதான் மகிழ்வுற்றாள். ஆனால் காட்டிக்கொள்ளவில்லை. அஞ்சலி முன் இருக்கையிலும் மஞ்சுவும் தென்மொழியும் பின் இருக்கையிலும் அமர்ந்தனர். மகிழ்வேந்தன் இருந்ததால் மற்ற இருவரும் அமைதி காத்தனர். ஆனால் அஞ்சலி விட்டால் அல்லவே. சலசலத்து கொண்டே வந்தாள். மகிழ்வேந்தன் இப்படியெல்லாம் வந்ததில்லைதான். ஆனால் அஞ்சலியின் பொருட்டு அவன் வந்தான். அஞ்சலியின் அருகாமை அவனை இழுத்தது. அவள் இருக்கும் வரையாவது அவளை தன் பாதுகாப்பில் இருத்தி வைக்கவே வந்தான். பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவிலை வந்து அடைந்தனர். அஞ்சலி, மஞ்சு, தேன்மொழி மூவர் மட்டுமே சென்றனர். மகிழ்வேந்தன் காரிலேயே அமர்ந்து விட்டான். மஞ்சு, தேனு, நீங்க போங்க, நான் வரேன் என்று அஞ்சலி சென்றாள். மகிழ் மாமா என்று அழைத்தாள் அஞ்சலி. அதில் மகிழ்ச்சியுடன் அவளை நோக்கி திரும்பியவன் என்ன என்று கண்களாலேயே கேட்டான். நீங்க வரலையா? நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க என்று கூறினான். அஞ்சலியும் சென்று விட்டாள், அவனை வற்புறுத்தாமல். தேன்மொழி மஞ்சுவிடம் கோவிலின் சிறப்பை பற்றி கூறிக்கொண்டு இருந்தாள். 17 அடி நீளமுள்ள பெரிய உருவமான மேற்கில் தலை வைத்து கிழக்கு நோக்கி கால்களை நீட்டி படுத்த நிலையில் காட்சி தர்ற இந்த அம்மனோ திருக்கோலம் வேறு எங்கேயும் இல்லடி. அம்மனின் கால்மாட்டில் அசுரன் ஒருவனின் உருவம் இருக்கு. அதற்கு அப்புறம் பக்கத்திலேயே கிழக்கு நோக்கி 2 அடி உயரமுள்ள மாசாணி அம்மனின் திருவுருவம் ஒன்றும் நின்ற நிலையில் இருக்கும். மற்றவர்களான வஞ்சிக்கப்பட்டவர்களும் சொத்தோ உடைமையோ பறிகொடுத்தவங்களும் திருட்டு போன்ற ஏமாற்றங்களுக்கு ஆளானவர்களும் இங்கு வந்து அம்மனின் முன்னால் நின்று அவர்களுக்கு நேரிட்ட இன்னல்களை நினைத்து முறையிட்டு விட்டு கோயிலில் தென்மேற்கு பகுதியில் போடப்பட்டுள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை துவையலாக அரைத்தெடுத்து வந்து அந்த இடத்தில் இருக்கின்ற லிங்க வடிவில் ஆன கல் மீது பூசிவிட்டு போய்விடுவாங்க. இதனால அந்த குற்றவாளிக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்குமா. இன்னைக்கும் அந்த நீதி காப்பாற்றப்படுதுன்னு சொல்றாங்கன்னா அது இந்த மாசாணி அம்மனால தான். உண்மையாகவா? தென்மொழி, மஞ்சு, அஞ்சலி இருவரும் வியப்புடன் கேட்டனர். அப்போ சட்டத்துல தப்பிச்சாலும் சாமி கிட்ட தப்பிக்க முடியாதுல்ல? ஆமா அஞ்சலி, அதான் இந்த சாமி கிட்ட என்ன வேண்டினாலும் கண்டிப்பா அது நிறைவேறும். அதுக்கு சாமிக்கு நம்மளால முடிஞ்ச காணிக்கையே சாத்தணும். மூவரும் சந்நிதி சென்று வழிபட்டு விட்டு திரும்பினார்கள். அஞ்சலி இயல்பாக மகளின் நெற்றியில் விபூதி வைத்தாள். அதில் அவன்தான் திடுக்கிட்டான். ஹே, என்ன பண்ற காவ்யா? நீ நான் தான் சொன்னல வரலன்னு. இதெல்லாம் நான் வைக்க மாட்டேன். சாமி கும்பிட தான் நீங்க வரல விட்டேன். இதுவும் வேண்டாம்னா எப்படி? நீங்க வச்சுதான் ஆகணும். அவளின் பேச்சில் கண்டிப்புடன் கூடிய பாசம் இருந்தது. நேத்து யாரோ என் மேல கோவிச்சிட்டு போனாங்களே, அவங்கள எங்கேயாவது பார்த்தா என்று சன்ன சிரிப்புடன் கூறினான். யாரு மாமா அது? அஞ்சலியும் சிரித்து கொண்டே கேலியாக வினவினாள். அவளின் மகிழ்ச்சி அவனையும் தொற்றியது. குழந்தையும் இவளும் ஒன்றுதானோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் மகிழ்வேந்தன். அடுத்து அவர்கள் பொள்ளாச்சி ஆழியாறு அணைக்கு வந்திருந்தனர். அனைவரும் அதனின் அழகில் லயித்து இயற்கையை ரசித்துவிட்டு
தங்கள் இல்லத்திற்கு திரும்ப தயாராக அவர்கள் காரில் அருகில் வந்தார். ஒரு பெண்மணி மகிழ்வேந்தனிடம் பேசினார். அப்பொழுதுதான் அருகில் வந்திருந்து அஞ்சலி அவர்களின் உரையாடலை கேட்டாள். என்ன மகிழு தம்பி, இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல? என்ன தம்பி நீங்க பொழைக்க தெரியாதவரா இருக்கீங்க? இந்நேரம் நாங்க சொன்னதை கேட்டு இருந்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகியிருப்பீங்க. இப்படி விவசாயம் இயற்கைன்னு வசனம் பேசிட்டு இப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கீங்களே. அப்பொழுது அஞ்சலி அவர்களின் அருகிலேயே வந்துவிட்டு இருந்தாள். அவரின் பேச்சைக் கேட்டு மகிழ்வேந்தன் முகம் இறுகியது என்றால் அஞ்சலியின் வரவால் முகம் கருத்தது. ஆண்மகனாக அவன் கௌரவம் பாதிக்கப்படுவதை விரும்பவில்லை. அப்பொழுது அந்த பெண்மணி திரும்பவும் பேச ஆரம்பித்தார். இந்த பொண்ணு உங்க அத்தை பொண்ணு தானே தம்பி? பாருங்க, இந்த புள்ள கூட உங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிச்சாம்ல என்று மதுமதி என்று நினைத்து அஞ்சலியை கேட்டார். இவரின் மகள் ஐஸ்வர்யைத்தான் இவனுக்கு மணம் முடிக்க பார்த்தார்கள். அவன் பார்ப்பது விவசாயம், ஆளும் சுமாராக இருக்கிறான் என்று பல்வேறு காரணம் கூறி நிராகரித்தாள் ஐஸ்வர்யா. ஆனால் அவளின் பெற்றோருக்கு இவனிற்கு இருக்கும் புகழ் ஒன்றே போதுமானதாக இருந்ததால் தன் மகளை தேற்றி மகிழ்வேந்தனிடம் விவசாயத்தை விட்டு வருமாறு, அதற்கு பதில் அவர்களின் ரைஸ் மில்லை பார்த்து கொள்ளும் பொறுப்பை எடுக்க சொல்லியும் கேட்டார்கள். மகிழ்வேந்தன் மறுத்துவிட்டான். அதன் கோபமே அவர் பேசுகிறார். அஞ்சலிக்கு லேசாக இந்த விஷயத்தை அறிந்திருந்தால் மதுமதி மூலம். அஞ்சலி விழித்து கொண்டாள். அவர் மகிழ்வேந்தனை அவமானப்படுத்துவதே குறிக்கோளாக வந்திருக்கிறார் என்று. அவருக்கு பதில் கூறாமல் மகிழ்வேந்தன் இறுக்கமாக நின்றிருந்தான். அவன் பதில் கூறலாம் தான், ஆனால் தான் அழைத்து வந்திருக்கும் பெண்களுக்கு முன் வேண்டாம் என்று தவிர்த்தான். ஆனால் அஞ்சலி அவரின் முன் நின்று கம்பீரமாக பார்த்தவள் அவரின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்து மகிழ்வேந்தன் கைப்பிடித்து கொண்டு கூறினாள். இவர்தான் என் வருங்கால கணவர். புரியல? என் மாமாவை நான் காதலிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இவர் மாறணும்னு நான் நினைக்கல. இவரை இவருக்காகவே ஏத்துக்க போறவ. எங்க மாமா விவசாயம் செஞ்சாலும் அவர் சொந்த உழைப்பால முன்னேறுறாரு. என் புருஷன்னு சொல்ல இதுக்கு மேல ஒரு பெருமை தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். அவளின் அந்த நெற்றி பொட்டில் அடைத்தது போன்ற பேச்சில் அந்த பெண்மணியின் வாயை அடைத்தது. தன் மனதில் இருந்த காதலை அழகாக உரைத்திருந்தாள் அஞ்சலி. மகிழ்வேந்தன் திரிக் வெம்மை பிடித்தவன் போல் நின்றுவிட்டான். அவனின் சிந்தனையை கலைத்தது அஞ்சலியின் குரல்தான். மாமா, கார் எடுங்க, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும். இறுக்கத்துடன் வாகனத்தை செலுத்தினான் மகிழ்வேந்தன். மஞ்சு தேன்மொழி கூட அதிர்ச்சி அடைந்தனர். என்னடி இவ சொல்றா? மஞ்சு தேன்மொழியிடம் வினாவினாள். பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு என்று ஊடகமாக கூறினாள் தேன்மொழி. அவ சொல்றது புரியலன்னு உன்கிட்ட கேட்டா நீ என்னடி இப்படி சொல்ற? இத்தனை நாள் அவளை விட்டு பிடிச்சதுக்கு ஆன பதில். அஞ்சலி மகிழ்வேந்தனின் குணத்தால் தான் கவர்ந்தாள். அவனை பற்றி அவள் அறிந்த விஷயங்கள் அப்படி. எப்படியும் காதல் என்று சாதாரணமாக நின்றால் அவன் நிராகரிப்பான் என்று அறிந்து வைத்திருந்தவள் சமயம் பார்த்து கூறிவிட்டாள். அஞ்சலி ஒரு முடிவு எடுத்தால் அதில் பின்வாங்க மாட்டாள். அதை நிறைவேற்றி செய்து முடித்தே தீர்ப்பவள். யாரின் தலையீடும் அதில் செல்லாது. இவளின் குணத்தை நன்கு அறிந்தவள் தேன்மொழி. அதனாலேயே அவளை விட்டு பிடிக்க முனைந்தாள். இருவரும் அதற்கு பிறகு எதுவும் அலசவில்லை. அமைதி காத்தனர். மகிழ்வேந்தன் அவர்களை தேன்மொழியின் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு விருட்டென்று சென்று விட்டான். அதில் அஞ்சலிக்கு கலக்கம் சூழ்ந்ததுதான். ஆனால் காதலின் தீவிரத்தை மேற்கொள்ள முடிவு செய்தாள். கலங்கினால் முடியுமோ? அஞ்சலி அறையில் நுழைந்ததுதான் தாமதம். மஞ்சு அவளை பிடித்து நிறுத்தி வசவை அள்ளிவிட ஆரம்பித்தாள். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன்னை படிக்க அனுப்புனா நீங்க காதல் பண்றீங்களோ? காதல்? உன் அண்ணனுக்கு இப்போவே நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இரு என்று கத்திக்கொண்டே கைபேசியை எடுக்க தேன்மொழி தடுத்தாள். நீ விடுடி, அவளை சொல்றவங்க கிட்ட சொன்னாதான் கேட்பா. அப்படின்னா நீ ஃபோன் போட வேண்டியது குணா அண்ணனுக்கு இல்லை, மகிழ் அண்ணனுக்கு. என்னடி சொல்ற நீ? நீ இவ்வளோ டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கியே, அதுக்கு காரணமானவ என்ன செய்யறான்னு பாரு. அப்பொழுதுதான் பார்த்தாள் மஞ்சு.
அஞ்சலி கைகளை கட்டிக்கொண்டு உதட்டில் உறைந்த சன்ன சிரிப்புடன் மஞ்சுவையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இது அதிர்ச்சியே. ஏன் அஞ்சலி? உனக்காக தானடி நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளோ கூலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ பண்ற அலப்பறைக்கு வேற என்ன பண்ண சொல்ற? நான் அலப்பறை பண்றேனா? அடி பாவி! பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன சொல்றியா? என்று மஞ்சு கடுப்பானாள். மஞ்சு, கொஞ்சம் அடங்குறியா? என்று தேன்மொழி அதட்டினாள். நாம யாருடி அவ வாழ்க்கையில தலையிட? இது அவங்க பர்சனல். அதனால நாம அதுல தலையிடக்கூடாது என்று முகத்தில் அடித்தாற் போன்ற தேன்மொழியின் பதிலில் அஞ்சலி விக்கித்து நின்றாள். மஞ்சுவின் உரிமையான அதட்டலை தாங்கியவளால் இந்த உரிமையின்மை தாங்க முடியவில்லை. அஞ்சலியின் கண்கள் கண்ணீரை உகுத்தது. அவளின் கண்ணீர் இருவரையும் அசைத்தது. தேன்மொழி தன் கோபத்தை கைவிட்டு அஞ்சலியை தேற்றினாள். மஞ்சு அவளை பின்தொடர்ந்தாள். ஹே அஞ்சலி, இங்க பாருடி, ப்ளீஸ். அஞ்சலி சற்று ஆசுவாசம் அடைந்த பின்பு மஞ்சு அவளிடம் தண்ணீரை அருந்த சொல்லி குவளையை நீட்டினாள். தண்ணீர் குடித்துவிட்டு அஞ்சலி ஏக்கத்துடன் பார்த்தாள் தேன்மொழியை. நீயா என்ன புரிந்து கொள்ளவில்லை என்பது போல் இருந்தது அவளது பார்வை. எதுக்குடி இப்படி அழுற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு. அது அது வந்து திணறினாள் அஞ்சலி. என்ன வந்து போய்? உன்னை எனக்கு தெரியாதாடி? நீ மகிழ் அண்ணா கிட்ட வாழ்த்து சொன்னியே, அப்பவே தெரிஞ்சது நீ அவரை விரும்புறன்னு. ஆனால் அதை இப்படி வெளிப்படுத்துவான்னு நினைக்கலடி. இதை விட்டா எனக்கு மகிழ் மாமா கிட்ட விருப்பத்தை சொல்ல சந்தர்ப்பம் அமையாதுன்னு தோணுச்சு தேனு. தேன்மொழி மஞ்சு இருவருமே சிறிது நேரம் அமைதி காத்தனர். நான் உன்கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் தேனு, அதான் சொல்லலை. எனக்கு உன்னை தெரியும் அஞ்சலி. நீ மகிழ் அண்ணனை அவருக்காகவே ஏத்துக்கிறதுன்னு. ஆனால் இப்போ அவரை எப்படி அஞ்சலி சமாளிப்ப? மகிழ் அண்ணனை பத்தி தப்பா சொல்ல எதுவுமே இல்லை அஞ்சலி. அவரு ஒரு குடம் போட்ட தங்கம்னு தான் சொல்லுவேன். அவரோட குணம் அப்படி. ஆனா கொஞ்சம் கோவக்காரரடி என்று மஞ்சு மகிழ்வேந்தனை பற்றி கூறினாள். ரொம்ப தேங்க்ஸ் தேனு. என்னை மன்னிச்சிருடி. மஞ்சு, நீயும்தான். இப்போவாவது நான் இருக்கிறது தெரிஞ்சுதே என்று மஞ்சு பொய் கோபத்துடன் கேட்டாள். இதுல மன்னிக்க என்னடி இருக்கு? நீ சந்தோஷமா இருக்கணும்டி என்று வாழ்த்தினர் இருவரும். நண்பேண்டா என்று கட்டிக்கொண்டாள் அஞ்சலி. மூவருமே சிறிது நேரத்தில் சகஜ நிலைமைக்கு மாறிவிட்டனர். மகிழ்வேந்தன் நேரே சென்றது தங்கள் தோட்டத்திற்கு தான். அவன் வீடு சென்றால் அவனிடம் யாராவது வசை வாங்குவது உறுதியாயிற்றே. அவன் தாய்தான் அதற்கு முதலிடம் தருவாள். அவர்களை புண்படுத்த வேண்டாமே என்றுதான் அவன் தோட்டத்தில் தஞ்சம் புகுந்தான். அஞ்சலியின் செயல், பேச்சு இரண்டுமே அவனை தகிக்க வைத்தது. பிடித்த மின்மையால் அல்ல, அவளின் நல்வாழ்வு கருதியே. அவனுக்கு தெரியவில்லை காதல் கொண்ட மனம்தான் இன்னொருவரின் நலனை யோசிக்கும் என்று. அஞ்சலி மகிழ்வேந்தனை சந்திக்க நேரே தோட்டம் வந்தாள் தேன்மொழியின் உதவியுடன். அவள் சென்று பார்த்தபோது மகிழ்வேந்தன் வேட்டி அணிந்து கொண்டு மம்முட்டியால் தண்ணீர் பாய்ச்சிவிட்டு எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்து விட்டு இருந்தான். அவன் அமர்ந்திருந்த கோலம் ஐயனாரையே நினைவுபடுத்தியது. அஞ்சலிக்கு கிளி பிடித்ததுதான். பயந்தாள். காதலில் தோற்று விடுவாளே. அவன் மேல் உள்ள பரிதாபத்தில் காதலை சொன்னதாக ஆகிவிடுமே. ஒரு முடிவுடன் அவன் அருகில் சென்று மாமா என்று அழைத்தாள். அவன் உடம்பு சட்டென்று இறுகியது. அதையெல்லாம் தூசு போல் தட்டிவிட்டு திரும்பவும் அவனை அழைத்தாள். இப்பொழுது அவன் எழுந்து சென்று அங்குள்ள தோட்டத்து வீட்டு அருகில் சென்று நின்றான். மாமா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்கண்ணே. எனக்கு இதை விட்டா என் காதலை சொல்ல சந்தர்ப்பம் அமையாதுன்னு தான். மேலும் என்ன கூறியிருப்பாளோ? பலார். அவனின் வலது கரம் அவளிடம் இடது கன்னத்தில் இடி என இறங்கியது. அஞ்சலி கன்னத்தை கைகளால் தாங்கிக் கொண்டு அதிர்வுற்று நின்றாள். இந்த ஊருக்கு படிக்க வந்தியா இல்ல காதல் பண்ண வந்தியா? ஏதோ விளையாட்டுத்தனமா பண்றத பார்த்தா எது எதுல விளையாடணும்னு விவஸ்தை இல்ல. காதலாம் காதல், மண்ணாங்கட்டி காதல் என்று சராமரியாக அவனின் வார்த்தை அம்புகளால் தாக்கினான். நான் ஒன்று விளையாட்டுத்தனமாவோ இல்ல வேலை இல்லாமையோ என் காதலை சொல்லல. உங்களை உயிரா விரும்புறேன். அது மட்டும் இல்ல, உங்களோட நிழல்ல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அஞ்சலி ஒருவித நிமிர்வுடன் கம்பீரத்துடனும் கூறினாள். அவளின் கண்களை பார்த்த மகிழ்வேந்தனே சற்று தடுமாறினான்.
அவளின் கண்ணில் வழிந்த காதலின் தீவிரத்தில். ஆனால் அவனின் மனதிற்கு கடிவாளமிட்டு அடக்கிவிட்டு, இங்க பாரு காவ்யா, நீ இந்த ஊருக்கு படிக்கத்தான் வந்திருக்க. அதனால் உன் படிப்பை முடிச்சிட்டு நீ உனக்கு தகுந்த பையனை அவனுக்கு தொண்டை விக்கியது பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த மாதிரி முட்டாள்தனமா இனிமே பேசாதே. இதை சொல்லும் போதே அவன் மனது வலித்தது. ஆனால் அவனுடைய காவ்யாவின் வாழ்க்கை பொருட்டு அதை மறைத்து கூறினான். அவனின் காவ்யா என்ற பிரத்யேக அழைப்பு, அவனின் இந்த தடுமாற்றமும் அவனின் காதல் மனசை வெளிச்சம் போட்டு காட்டின. அஞ்சலியின் காதலுக்கு மேலும் தூபம் போட்டு தைரியம் அளித்தன. அதில் நிமிர்ந்தவள், எங்க மாமா நல்லவருன்னு தான் நினைச்சேன். ஆனால் எவ்வளவு நல்லவருன்னு இப்பதான் நேர்ல பார்க்கறேன் என்று நக்கலாக கூறினாள். அவளின் இந்த பேச்சில் அவன் அசரவில்லை. அவளை தான் அறிந்தவன் ஆயிற்றே. நான் சொன்னத கேட்கலனா இன்னும் இந்த மாமனோட இன்னொரு கெட்டவனை பார்ப்பேன் என்று கோபமாக கூறினான். சடாரென்று அவன் வலது கையை இழுத்து அவள் தலையில் வைத்து, இப்போ சொல்லு மாமா, என்ன உனக்கு பிடிக்கல? எனக்கு உன் மேல எந்த ஆசையும் காதலும் இல்லைன்னு. இப்பவே வந்த வழியே போயிடுறேன் என்று ஒரு வேகத்துடன் கூறினாள். அவளின் செயல் இன்று உன்னிடம் நான் உண்மையை வாங்காமல் நகரமாட்டேன் என்பது போல் இருந்தது. மகிழ்வேந்தன் அவனின் கையை உருவிக்கொள்ளவே பார்த்தான். ஆனால் அஞ்சலியின் பிடி இறுக்கமாகவே இருந்தது. அவளின் பூ போன்ற கையை அவனால் எளிதில் தட்டிவிட முடியும்தான். ஆனால் அவனின் மனதில் உள்ள உறுதி அவனை அசைக்க முடியாமல் நிறுத்தியது. அவளின் அந்த உறுதியில் அவன் வாயெடுத்து போனான். அவனால் பொய் கூறி அவளை விட்டு விலகவும் இயலவில்லை. உண்மையை கூறி அவள் கைப்பிடிக்கவும் இயலவில்லை. ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. அவனின் மௌனமே சொல்லாமல் சொல்லியது அவனின் மனதை. அவனின் கைக்கு விடுதலை அளித்தவள் அவனின் கண்களை நோக்கி, நாளைக்கு காலையில 9 மணிக்கு மருதமலை முருகன் கோவில்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி வரலனா சொல்லாமல் நிறுத்திவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். வரலனா என்னடி பண்ணுவ என்று அகங்காரத்தோடு கேட்டான் மகிழ்வேந்தன். கண்டிப்பா நான் திரும்பி வரமாட்டேன் என்று கண்களை எட்டாத சிரிப்புடன் உறுதியாக கூறிவிட்டு சென்றாள். அவளின் அந்த வார்த்தை அவனின் மனதை பிசைந்தது. தன் உயிர் நீங்குவது போல் கலங்கி நின்றான். அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டே அப்படியே சமைந்து நின்றான். அவனிற்கு என்ன செய்வது என்று புரியாமல். அஞ்சலி தன் தோழிகளை தவிர்த்துவிட்டு அவள் மட்டுமே சென்றாள். அவளின் இந்த முடிவு அவர்கள் பாதிக்கப்படக்கூடாதல்லவா? அதனால் அஞ்சலி நேரே கோவில் சென்று சாமி தரிசனம் முடித்து வெகு நேரம் காத்திருந்தாள். 3 மணி நேரம் கழித்திருந்தது. கோவிலில் கூட்டம் கலைந்து வெறிச்சோடி இருந்தது. மதியம் கோவில் நடை சாத்துவதால் சொன்னார்கள், அனைவரையும் வெளியேறு. ஆனால் மகிழ்வேந்தன் வரவில்லை. அவளுக்கு கண்களில் கண்ணீர் ஊற்றாய் கிளம்பியது. பின்பு கன்னங்களை துடைத்து கொண்டு ஒரு முடிவுடன் நகர்ந்தாள். மலையின் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு அங்கிருந்து எட்டி பார்த்தாள். அடிவயிறு கலங்கியது. ஆனால் பயத்தை ஒரு கரம் கட்டி முருகா சரணம் சொன்னவள் கண்ணை மூடி சற்று அசந்த நேரத்தில், இங்கிருந்து கீழே விழுந்தா சாக மாட்டடி குள்ளச்சி, கை கால் மட்டும்தான் முறியும் என்று அருகில் சுவாதீனமாக கேட்ட குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள், அங்கு ஆபத் பாண்டவனாக நின்றிருந்தவன் மகிழ்வேந்தன். அவன் கண்களில் சிரிப்பு இலை யோடியது. அவளின் கைகளை பிடித்து அழைத்துச் சென்றவன் சற்று தள்ளி வெற்று இடத்தில் நிறுத்தி, இப்ப குதிக்கலாமாடி என் வருங்கால பொண்டாட்டியே என்று கண்களில் காதலுடன் கேட்டான். அவளின் காதலனான மகிழ்வேந்தன். அவனின் வார்த்தைகளுக்கு செயலும் சொல்லாமல் சொல்லியது அவள் மேல் உள்ள அவனின் காதலை. ஐ லவ் யூ என்ற வார்த்தையே தான் அஞ்சலி எதிர்பார்த்து இருந்தாள். ஆனால் அந்த வார்த்தையை காட்டிலும் அவனின் செயல்களாலும் உரிமைகளாலும் காட்டிய காதலில் உறைந்து நின்றாள். அவனின் இந்த எதிர்பாராத செயல்களால் அஞ்சலிக்கு கண்களில் கண்ணீர் சரம் கோர்த்தது. அவள் கண்ணீரை தன் இரும்பு விரல்களால்
துடைத்து விட்டவன் அவளை காதலோடு நோக்கினான். அவன் கண்களில் தெரிந்த காதலில் கரைந்தவள் அழுது கொண்டே அவளின் பூக்கரங்களினால் அவனின் நெஞ்சில் சராமாரியாக குத்தினாள். அவளின் அந்த தாக்குதலை தாங்கி நின்றான் மகிழ்வேந்தன். அவள் சொன்ன நேரம் முன்பே கோவிலுக்கு வந்துவிட்டான் தான். ஆனால் அவனின் முடிவை அறியவே அவன் மறைந்திருப்பதை பார்த்து கொண்டு இருந்தான் அந்த காதல் கள்வன்.